ஊதியூர் வந்தாச்சு. நம்ம வந்து பொன்னூதி மலைக்கு வந்திருக்கோம். பொன்னூதி மலை பார்த்திங்கன்னா சித்தர், கொங்குனர் சித்தர் 800 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மலை. பிரசாதம் இருக்குங்களா? ஊதியூர் மலை கொங்குனர் சித்தர் 800 வருடம் வாழ்ந்த பொன்னூதி மலை. வாங்க மேலே போய் பார்க்கலாம். கொங்குனர் சித்தர் 800 வருடம் தவம் செய்த பொன்னூதி மலை. மூலிகைச் சாற்றில் செம்பை தங்கமாக்கிய ஒரு அதிசயம். மிகப்பெரிய பாறை. நிறைய மூலிகை இருக்கு, ஏகப்பட்ட மூலிகை இருக்கு. பாருங்க. யாருமே ஆள் இல்லை, நான் மட்டும்தான் மேலே போகிறேன். துணைக்கு கூட யாரும் ஆள் இல்லை. இங்கே சாப்பாடுலாம் கொண்டு வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையெல்லாம் சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் பையெல்லாம் கையோடு எடுத்துக்கிட்டு போயிட்டு போகி திரும்பி வரும்போது அடிவாரத்தில் கீழே தொட்டியில் போட்டுருங்க. ஏன்னா வனவிலங்குகளுக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பைகள் ரொம்ப முக்கியம். ஓம் நம சிவா. யாருமே இல்லை இந்த மலையில், ஃபாரஸ்ட்டில். நான் மட்டும்தான் வரேன் தனியாக. ஒத்தடி பாதை பாருங்க. இந்த ஒத்தடி பாதையில் நான் ஒரு ஆள் தான் போகிறேன். சரியான வனப்பகுதி. யாருமே ஆள் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த கொங்குனர் சித்தரும் முருகனும் துணையாக இருக்காங்க. பாருங்க, ஒத்தடி பாதை. இந்த ஒத்தையடி பாதையில் தான் போகணும் கொங்குனர் சித்தர் கோயிலுக்கு. சரியான வனப்பகுதி பாருங்கள். இதில் தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த முருகன் தான் காப்பாற்றினான்.
ஓம் முருகா. சரியான ஒத்தையடி பாதை. நான் ஒரு ஆள் தான் போகிறேன், யாருமே ஆள் இல்லை. போய்கிட்டே இருக்கணும், ரொம்ப தூரம் போகணும். நான் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக எடுத்தால் வீடியோ நீளமாகிடும், அதனால் கட் பண்ணி வீடியோ போடுறேன். சரியான ஒத்தடி பாதை, சரியான காட்டு பாதை. பாருங்கள், நான் ஒரு ஆள் தான் வரேன். இந்த பாதையில் போகணும் நடந்து. கடவுள் தான் காப்பாற்றணும். பாருங்கள் பாதை எப்படி இருக்கு பாருங்க. சரியான வனப்பகுதி. நான் ஒரு ஆள் தான் இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கேன். யாருமே ஆள் இல்லை. அமாவாசை பௌர்ணமிக்கு தான் மெயினாக ஆள் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் மேலே ஏறி போயிட்டுருக்கேன். யாருமே ஆள் இல்லை. சரியான வனப்பகுதிங்க. இது வந்து தார் ரோடும் இருக்குது. நான் தார் ரோட்டில் வரல, நான் வந்து ஒத்தையடி பாதையில் தான் வந்திருக்கிறேன். கல்லு முள்ளுமாக இருக்குது, ஏறத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சிரமமான பாதை, காட்டு பாதை. பாருங்கள், இதில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. கல் தடுக்குது. கொங்கணர் சித்தரே போட்டு வழிப்புள்ள ஒரே கல். இப்போ வீடியோவை கட் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தனியாக தான் வரேன், யாருமே ஆள் இல்லை.
சித்தர் துணை இருப்பார். இல்லை, மூலிகையே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான மூலிகை. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. பௌர்ணமி அமாவாசைக்கு விடிய விடிய இதில் வந்து ஜனங்கள் வர்றதா சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சஷ்டிக்கு வந்திருக்கிறேன். ஒத்தேடி பாதை யாருமே ஆள் இல்லை. கடவுளே துணை, இறைவனே துணை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா ஒத்தடி பாதையில். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒத்தடி பாதையிலையும் இவ்வளோ இதாக நான் போனதில்லை. தனியாக போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு ஒத்தடி பாதையில் காட்டு வழியில் வரேன். காட்டு வழிச்சாலையில் நான் ஒரு ஆளாக வர்றது இந்த பொன்னூதி மலையில் தான். எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை. ஆண்டவனை நினச்சிக்கிட்டு தான் நான் பயணம் பண்ணுறேன். இறைவனே துணை. சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்போ நான் எந்த பாதையில் போகிறேங்கிறது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. மேலே கொங்குனர் சித்தர் பாதையில் போகிறேன்னா இல்லை வேறு பாதையில் காட்டு வழி பாதையில் போகிறேன்னா டவுட்டாகவே இருக்குது. எந்த பாதையில் போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாதை நீண்டு போய்கிட்டே இருக்கு. சித்தர் குகைக்கு தான் போகுதா எங்கங்கிறது ஒரே டவுட்டாக இருக்குது. ஓம் நம சிவாய, நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ரொம்ப வனப்பகுதி. வேப்ப மரம்னா தாண்டி போக மாட்டேங்குது. அங்கே போகணும். எவ்வளோ தூரம் போகிறது? இப்போ நான் ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்பேன். 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவா. யாருமே ஆள் இல்லை. இன்னும் போகணும் போல இருக்கு. பா சிவா. செருப்பு எதுவுமே இல்லை. இன்னும் பாதை போய்கிட்டே இருக்கு. தேனி வந்து நிறையா இருக்குது. தேனி மேலே தேனீக்கள் வந்து மேலே அப்படியே படுது. இங்கே தேன் கூடு அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக தேனீக்கள். அப்பா வந்துட்டோம் போல இருக்கு. இப்போ தான் வந்திருக்கும் போல இருக்கு. சாமி இன்னும் மேலே போகணும் போல இருக்கு. கோயில் தெரியுதே. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கான். சாமி காட்டு பாதையில் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக வரங்கண்ணா. நாங்கள் ஒரு செட்டே வரங்கண்ணா. ஒரு 20 பேர் வரங்கண்ணா பசங்களோட சேர்ந்து. கொங்குனர் சித்தர் கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோங்க. குரங்குகள்லாம் நிறையா இருக்குது. வனவிலங்குகள்லாம் இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்த ஒத்தையடி பாதையிலே திரும்பி நான் அடிவாரத்துக்கு போகணும். அதனால் நான் அடிவாரத்துக்கு போகிறேங்க. டீச்சர்களெல்லாம் நீ மேலே போயிட்டு வா, லேட் ஆகுது. ஸ்ரீ செட்டி தம்பிரான் ஜீவசமாதி